ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிரிவலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தீபத் திருவிழாவுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம், என்ட்ரன்ஸ்லேயே போக முடியல. நான் ஹஸ்பண்ட் அண்ட் பசங்க தான் போயிட்டுருந்தோம். தேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்தது, பிரம்மாண்டமாக அந்த தேர் பார்க்குறதுக்கு. முக்கியமாக நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் ஏன் இந்த வருஷம் முக்கியமாக போனேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேரேஜ் ஆகி எனக்கு 5 years ஆகுது. ஃபஸ்ட்டு மலை சுற்றினேன் இல்லையா, மேரேஜ் ஆனால் நான் திருவண்ணாமலை மலை தான் சுற்றினேன். அப்போது எனக்கு மகன் பிறந்தா நான் கால்நடையாக வரேன், கிரிவலம் சுற்றி வரேன் குழந்தையுடன் வேண்டிகிட்டு இருந்தேன். இப்போ 5 years ஆகிடுச்சு. இந்த தருணம் தான் எனக்கு அமைஞ்சது. நான் உண்மையாக சொல்ல பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் திருவண்ணாமலை மாவட்ட சைடு தான். ஆனால் இது வரைக்கும் கிரிவலம் சுற்றினதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக நான் கிரிவலம் சுற்றுறேன். உங்களுக்கும் இது போல் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். கூட்டத்தில் நெரிசலில் பார்க்க முடியல. அப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, இந்த சிவனுடைய சிபில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையை நிறைவேறிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த அக்கா வேறு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு ப்ளஸ் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய பெரிய பையன் தாங்க, என் பேர் தஷ்வந்த், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு வச்சுட்டு இருந்தாங்க அந்த அக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா என் சின்ன பையனுக்கு வச்சாங்க, என் ஹஸ்பண்டுக்கு வச்சாங்க. வச்சுட்டு அப்படியே பொடி நொடியாக நடந்து போயிட்டே இருந்தோம். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ஃபஸ்ட்டு முறையாக நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறோன்றது என்னுடைய ரொம்ப 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 சந்தோஷமாக நான் இருந்தேன். லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்தை இழந்துருப்போம், நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும், கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இந்த தருணம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான். இவர் தான் என் ஹஸ்பண்ட். எனக்கு இவர் என்ன சொல்கிறது, காட் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லலாம். சரி மக்களே, அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, கிரிவலம் சுற்றும்போது சரியான பக்தர்கள், ஒரே சத்தம், வழி ஃபுல்லாக அப்படியே கூட்டமாக இருந்தாங்க. எப்படி குழந்தை வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அப்புறம் ரொம்ப டயர்டாகிட்டேன். சரி, அதுக்கப்புறம் ஒரு டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு இப்போ பார்க்குறீங்கன்னா டீ தான் குடிச்சிட்ருந்தேன். என்னால் முடியல, நடக்க முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து குடிச்சிட்டு போயிருந்தோம். அப்புறம் என் பையன் 2 பசங்களும் ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரே ஆர்ப்பாட்டம். ஸோ 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். என் சின்ன பையன் ரொம்ப ஹாப்பியாகிட்டார். அப்புறம் சின்ன பையன் என்ன பண்ணார், அப்பா என்ன தூக்கணும்னு சொன்னதெல்லாம் அவங்க அப்பாவால் கையில் தூக்க முடியாமல் தலைக்கு மேலே உட்காந்துட்டு போகிறாரு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஆனால் நாங்கள் எந்த கோவில் உள்ளேயும் போகல, அப்படியே கிரிவலம் தான் சுற்றிட்டு போனோம். கூட்டம் சொல்ல முடியல. காலையில் 11 o'clock போல் நாங்கள் ஆரம்பித்தோம் கிரிவல பாதை. நைட்டு போல் சுற்றிட்டு தான் இருந்தோம். கூட்டம்னா அவ்வளோ ஒரு கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவர் நாக்கில் சூளம் கொடுத்துட்டு இருந்தார். இவரை பார்க்கவே எனக்கு பயங்கரமாக இருந்தது. நாக்கிலலாம் ஒரே பிளட்டாக இருந்தது. அவர் மடி ஏந்தி பிச்சை கேட்டுருந்தார். சரி, அப்படியே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது ருத்ராட்ச கொட்டை. இது மலையில் கிடைக்குங்களாம். அவருக்கு கிளை உடைச்சிட்டு வச்சுருந்தாங்க. இதை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் தொட்டுலாம் பார்த்தேன். அப்புறம் ருத்ராட்சம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 9 ருத்ராட்சம் கூட வாங்கிட்டு வந்தோம். இது யாராவது பார்க்காதவங்க இதை கண்டிப்பாக பார்த்துங்க. இது ருத்ராட்சம் விசேஷம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் என்னென்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இது யாராவது வந்திருக்கீங்க இந்த இடத்துக்குன்னு பாருங்கள். இதில் நான் போகலான்னு பார்த்தேன். நான் கூட்டம், சரியான கூட்டம், குழந்தை வச்சுட்டு போக முடியல. சரி, இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். போக இன்னும் போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், முடியல. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒரு 5:30 போல் ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஏரியாவை ராஜகோபுரத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதனால் எல்லோரும் விளக்கு ஏற்றுறாங்க, நம்மளும் அங்கேயே போட்டலாம். என் ஹஸ்பண்ட் விளக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் 6 o'clock போல் தீபம் ஏற்றிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா தெரியுது, இப்போ தான் 6 o'clock ஏற்றிட்டாங்க. ஆனால் தெரியல பனி மூட்டத்தில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6:30 போல் தான் லைட்டாக தெரிஞ்சுது. அப்படியே தீப தரிசனம் சிவனே தீபமாக இதில் காமிக்கிறது போல் இருந்தது. அப்படியே பார்த்துட்டு இந்த டைமில் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், நகர கூட முடியல, அவ்வளோ ஒரு கூட்டம். என் பையன்லாம் ரொம்ப கத்திட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்துட்டோம். நல்லா, ஆனால் இது லைஃப்பில் ஃபஸ்ட்டு தடவை நான் மலையில் இருக்கிற தீபத்தை பார்க்குறேன். இது எனக்கு தான் தேங்க்யூ சொன்னேன்.
நிறைய பேர் சொல்லுவாங்க சிவனுடைய அருள் இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. ஆனால் இது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடியில் இருக்கிறதால தான் நாங்கள் பார்க்க முடியாது. நீங்களும் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு முடிஞ்சால் கிரிவலம் பௌர்ணமி வந்து தரிசனம் பாருங்கள். பார்த்துட்டு லைஃப்பில் நீங்கள் முன்னேற கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓகே.